மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போடி தொகுதி நிர்வாகிகளோடு 1-to-1 ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த ஆலோசனையின் போது இந்த முறை போடிநாயக்கனூர் தொகுதியை திமுக கூட்டணி வென்றெடுக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், கடந்த முறை நடைபெற்ற 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ஓபிஎஸ் அந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் இந்த முறை தேர்தலில் அந்த தொகுதியை திமுக வசமாக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவை பிறப்பித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாரி இணைந்திருக்கிறார். பாரி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த முறை தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான தொகுதிகளை திமுக வெற்றி பெற்றாலும் கூட போடிநாயக்கனூர் தொகுதியை அப்போது இருந்த அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றார். முன்னாள் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றார். இந்நிலையில் அந்த தொகுதியை நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தங்களுடைய நிர்வாகிகளுக்கு கூறியிருக்கிறார். திமுக சார்பில் 1-to-1 என்ற பெயரில் தொடர்ச்சியாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், அதே போல 2024 நாடாளுமன்ற தொகுதி தேர்தலின் போது குறைந்த வாக்கு பெற்ற தொகுதிகள் என முதற்கட்டமாக 100 தொகுதிகளை கணக்கிட்டு அந்த தொகுதியினுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து வருகிறார். அப்போது பல்வேறு அறிவுகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக 2021 தோல்வியடைந்த தொகுதிகளில் முதற்கட்டமாக கணக்கிட்டு அந்த தொகுதியில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும், அனைத்து கூட்டணி கட்சியினரும் ஒருங்கிணைந்து நீங்கள் வேலையை துவங்க வேண்டும் என பல்வேறு அறிவுரைகளை அந்த மண்டல பொறுப்பாளர் முதற்கொண்டு ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலர்களை தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் பேசி வருகிறார். இந்நிலையில் தான் தற்போது அறிவாலயத்தில் நடந்த கூட்டத்தின் போது போடிநாயக்கனூர் தொகுதி கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்று விட்டது, இந்த முறை திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அரசுடைய சாதனை திட்டங்களை ஒவ்வொரு மக்களுக்கும் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மூலமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் பல்வேறு அறிவுரைகளை வழங்க வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது போடிநாயக்கனூரை இந்த முறை திமுக கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்றும் அதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி.